பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கரெக்டா தெரியும்ல? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடியா? கன்ஃபார்ம்டா? ஓகே, கெட் ரெடி. ஸ்டார்ட் மியூசிக். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓட கூட தெரியல. ஸ்டாப். நந்தினி, நீ அவுட். சும்மா இருடா, போயேண்டா. உட்கார். மியூசிக். சீக்கிரம் ஸ்டாப். அதான் தோத்துட்டல, போய் மூடையில உட்காரு. ஃப்ராட். அப்பா என்ன ஏமாத்துறாங்கப்பா. தோத்து போனவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. மியூசிக். மியூசிக். பெரியப்பா. Yes, last two contestants. Music. Stop.
ரெண்டு பேருமே வின்னர்ஸ். இல்ல இல்ல நான் தான் வின்னர். நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். இல்ல ரெண்டு பேருமே வின்னர்ஸ். நீ என்ன சொல்ற ஈஸ்வரி? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்றது, ரெண்டு பேரும் தான். நான் தான் இல்ல நான் தான் வின்னர். ஏய் நான் போய் சொல்லாத. இல்ல After all, this is a game. இதை நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். போப்பா நீ இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டு பேரும் சரிங்க சரிங்க சரிங்க. அண்ணே சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். கம் 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 கம். இன்னும் சித்தப்பா எல்லாத்தையும் சாப்பிடுவார். ஹாய் அருண்மாமா, தண்ணி அழுக்காக்குனது போதும், சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க, எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. நான் தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். குதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல யோசிப்பேன். சாப்பாடுலாம் இங்க போயிடாது, நீ வா குளிக்கலாம். எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா வீட்டுல சொல்லாம வந்துட்டேன். மாத்திக்க ட்ரெஸ்ஸே இல்ல. அப்போ ஒன்னு இன்னைக்கு கண்டிப்பா நினைச்சாகணும். ஏய் மாமா, என்ன பண்றீங்க? ஏய், தனியா குளிக்க போர் அடிக்குதே. அப்படியா? சரி, இந்த காயின் எடுங்க. எடுத்து பத்தியா? சரி, இப்ப நான் என் மோதிரத்தை கைட்டு வீசுறேன். இதை நீங்க திருப்பி எடுத்து தரணும், சரியா? என்ன மாமா, மோதிரம் கிடைச்சதா? எங்க மோதிரத்தை காணோம்? நல்லா தேடி பாருங்க, கிடைக்கும். நான் மோதிரத்தை போட்டா தானே உங்களுக்கு கிடைக்கும். இத பாருங்க, கையிலேயே இருக்கு. திருட்டு கழுத, என்னையே ஏமாத்தியா? இந்தா. ஏய் ஹலோ, நான் சகுந்தலா பேசுறேன். அத்தை, நான் அருண் பேசுறேன். அபிராமி கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். சரி அத்தை, கொடுக்குறேன். இந்தா. ஹலோ, அம்மா பேசுறேம்மா. அம்மா என்னம்மா? நீ மாமா கூட பிக்னிக் போனதை சோம பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவங்களோட சேர்ந்து அவங்க போலியே. என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க அண்ணன் குடும்பம் எங்கேயாவது போயிருக்கா? அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இவனு அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது போயிருக்காளா உனக்கு தெரியுமா? மறைக்காம கிட்ட சொல்லு. அப்படிலாம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா கிட்ட எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டேன். சரி, அவ்வளவுதானேம்மா. நீ கவலைப்படுற? அப்பா கிட்ட வந்து நான் சமாளிச்சுக்கிறேன். சரி. என்ன போனு, என்ன விஷயம், எதுவுமே சொல்லல. ஏய், என்ன மூட் அவுட் ஆயி போறா? அருண், உன் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஏய், தெரியாம குதிச்சிட்டேன். அபிராமிய கை கொடுக்க சொன்னா அவளும் போயிட்டா. கொஞ்சம் கை கூட. ம். சரி சாரி சாரி சரிடா. ஏய், நான் தான் அப்பவே சாரி சாரின்னு சொல்றேன்ல, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வெற்றிக்கும் இனிமே எனக்கு கிடைக்க போற வெற்றிகளுக்கும் அடையாளம் இந்த புடவைதான். என்ன அப்படி பண்ண? இது ஜோதியோட சாரி. நான் என்ன பண்ணட்டும்? ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு சர்ப்ரைஸ் ஐட்டம். அப்பா, என்னப்பா? உங்க அம்மா டான்ஸ் பண்ண போறாங்க. பண்றீங்க? ஆடுவனுக்கா? அத்தை, மாமா தான் ஆசைப்படுறாங்கல்ல,
ஆடுங்க அத்தை. நீங்க தான் எனக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்கல்ல. எல்லாரும் பாப்பா அத்தை. ஆடுங்க அத்தை ப்ளீஸ். சிப்பி சிப்பி ப்ளீஸ் சிப்பி ஆடுங்க சிப்பி. அம்மா ஆடுங்கம்மா. ஆடுங்க அத்தை. என்ன இது? ரிவ்யூ பண்ணிக்க. அம்மா அம்மா எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல டான்ஸ் ஆடுங்கம்மா. தேங்க்யூ. வந்தனா மத்த நாளெல்லாம் எப்பவுமே ஜீன்ஸ் டிஷர்ட்னு மாடர்ன் ட்ரெஸ் தானே இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாளாவது புடவையில இருக்கலாம்ல. வரப்போது புடவை தானே கட்டிட்டு இருந்தா, இப்ப ஏன் போய் திடீர்னு மாத்தின? அது வந்து அக்கா புடவை கிழிஞ்சிருச்சு. என்னது கிழிஞ்சிருச்சா? நெஞ்சு கிழிஞ்சிருச்சு. நான் தான் நினைச்சேன், நான் தான் பிரிச்சேன். அவன் நினைக்கிற வரைக்கும் வேடிக்கை பாத்தியா? என்னையும் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டான்னு சொல்றல. பேசிக்கிட்டே புரிய. என்ன நான் பேசிட்டே போறேனா? அது எவ்வளவு சென்டிமெண்டான சாரி எனக்கு தெரியுமா? இவ்வளவு கேவலமா இவ்வளவு சிம்பிளா நீ சொல்றியே. ச்சே. அவ்வளவுதானே, வேற புடவை வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுத்ததை நான் புடவை கட்டோங்கிற தேவையில்லை. எனக்கு அந்த புடவை தான் முக்கியம். என்ன பொல்லாத புடவை? தெரியாம கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்ல. ஏய் தேவையில்லாம பேசாத. அந்த புடவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எப்பவுமே கேர்லெஸ் தான். ஆரம்பத்துல ஏதோ ஒரு புடவை கட்டிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏதோ அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நீ கட்டிட்டு வந்த. இஷ்டம் இல்ல நான் அப்பவே சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக என் புடவை கட்டிட்டு வந்து இப்படி நாசம் பண்ணிட்டேன்? ஜோதி இப்ப என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி சத்தம் போட? சொல்லுங்கம்மா. ஜோதி வேற புடவை வாங்கிக்கலாமா? விட்டு. சும்மா இருங்க சித்தப்பா. இவ ஆரம்பத்துல இருந்து ஏதோ பிளானோட தான் இப்படி பண்ணிருக்கா. அட ஏன்க்கா, இது சாதாரண புடவை, அதுக்கு போய் இவ்வளவு ஆட மாட்டேங்குது. ஏய் உன் வேலை பாருடா. உனக்கு என்ன தெரியும்? டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? தெரியாம கிழிஞ்சிருச்சுன்னு சொல்றல, அப்படியே திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கேன். வந்தனா என்னடி இது? அக்கா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? அதையத்தான் நானும் கேட்கிறேன். சின்ன பொண்ணு தங்கச்சியும் கூட பார்க்காம ஜோதி மூச்சு விடாம பேசிட்டு இருக்கா. ஆஃப்டர் ஆல் சாரி, அதுவும் பழைய சாரி. இதுக்கு போய் ஆர்ப்பாட்டமா? அப்பா அம்மா உறவு கூட பழசுதான். அது நம்ம மதிக்கிறது இல்ல. அப்போ அப்பாவை நான் மதிக்கிறது இல்லைன்னு சொல்றியா? வந்தனா சும்மா இரு. நீங்க சும்மா இருங்கப்பா. இத பாரு, தப்பு பண்ணிருந்தா மன்னிப்பு கேட்கிறவன்னா அனாவசியமா என்ன வம்புக்கு இருக்காத. படிச்சிருக்கேங்கிற திமிரா? என்னடி படிச்சு திமிரான்னு கேக்குற? சரி, படிச்ச திமிரு இல்ல, அதிகார திமிரு. உன்னை நாற்காலியில உட்கார வச்சாங்க பாரு, அந்த திமிரு. ஏய் என்னடி பேசுற? எனக்கு தகுதி இருக்கு. அதான் நம்ம கம்பெனி சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. பெரிய தகுதி. அப்ப எனக்கு தகுதி இல்லைங்கிறியா? ஜோதி என்னம்மா அவதான் புரியாம பேசுறான்னா நீயும் புரிய. என்னம்மா இது? என்னாச்சுங்க? என்ன தகராறு? நான் ஒருத்தன் இங்க இருக்கங்கிறத மறந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே. என்ன என்னாச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லப்பா, அது எவ்வளவு சென்டிமெண்டான சாரி. அத போய் கிழிச்சு நாசம் பண்ணிருக்கா. கேட்ட வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு பேசுறாப்பா? பெரியப்பா, நான் ஒண்ணும் வேணும்னு செய்யல, நீங்களே சொல்லுங்க. பெரியப்பா, தெரியாதுன்னா விட வேண்டியது தானே. சும்மா ஏன் மேலேயே பழி போட்டுட்டு இருக்கா. ஏதோ வேடினே செஞ்ச மாதிரியும் வேடினே புடவை கிழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி விடுங்க ஜோதி, இது ஒரு சின்ன விஷயம். இதை போய் நீ இவ்வளவு பெருசுப்படுத்துற. எதுங்க சின்ன விஷயம்? அந்த புடவை எவ்வளவு சென்டிமெண்டா இவ வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியல. சரி, இவதான் கேக்குறானா? அவளும் வார்த்தைக்கு வார்த்தை ஏத்து பேசுறா. சின்ன விஷயம் சின்ன விஷயம்ங்கிறீங்க. சரி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன ஆளாளுக்கு பேச்சு? இத பாருமா வந்தனா, இது ஜோதிக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த புடவை. அவ சென்டிமெண்ட்ல ஃபீல் பண்றா. கிழிஞ்சு போனதும் வருத்தப்படுறா. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடக்கான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவளும் கூல்டவுன் ஆயிடுவா. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய இது என்ன பெரியப்பா நியாயம்? நான் தப்பு செஞ்சா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயார். செய்யாத தப்புக்கெல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. வந்தனா பேசாம இரு. என்ன பேசுற நீ? பெரியப்பா சொல்றல்ல, நீ செஞ்சே செய்யல அது வேற விஷயம். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டாமா? குறைஞ்ச போயிடுவ. சும்மா இருங்க. அவளை ஏன் போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அவதான் செய்யலன்னு சொல்றல்ல. செய்யாத தப்புக்கு அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பொண்ணு சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சரி சரி, யாரு மேலும் எந்த தப்பும் இல்ல. யாரும் வேணும்னு எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கிறதும் எனக்கு தெரியும். இதை இதோட விட்டுடுங்க ஜோதி. இதுக்கு பிறகு இதை பத்தி பேச வேண்டாம், புரியுதா? வந்தனா, உனக்கு நான் சொல்றேன், எப்போ சந்தோஷத்துக்காக உங்க இடத்துல இப்போ ஒரு சங்கடம் நடந்து போச்சோ, இனி இங்க இருக்கிறது நல்லது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சொல்லணும்? நாம சாயங்காலம் 7 மணிக்கு தானே
போறதா இருந்தோம். இப்ப மணி 1 தானே ஆகுது. சாயங்காலமே போலான்னு எனக்கு பிடிக்கல. புறப்படுவோம். மாமா, நான் கிளம்புறேன். இருமா, நான் கார்ல டிராப் பண்றேன். பரவாயில்ல மாமா, நான் என் வண்டியிலே போயிடுறேன். என்னமா அது? ஏன் கண் கலங்கிருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா. போகும்போது எல்லாரும் சந்தோஷமா தான் போடும். திரும்பி வரும்போது சின்ன சங்கடம் ஏற்பட்டுச்சுன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும். நீ கவலைப்படாத. இல்ல மாமா, அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும். இந்த நேரத்துல எங்கேயும் இந்த மாதிரினா எப்படி மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இது சாதாரண விஷயம். இத பெருசா நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பிக்னிக்ல நடந்தத உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. அம்மா மனசு வருத்தப்படும். அங்க நடந்தது இங்கேயே மறந்துடும். சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்பட்டுமா? பத்திரமா போமா. அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. வீட்டுக்கு போகணும் போன் பண்ணி சொல்லிடு. அப்பா வீட்டுல இல்லைன்னா போனதுமே போன் பண்றேன். இருந்தா உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் லேட்டா பண்றேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. வராத்த. சொத்து சொகுப்பால கிடைக்காத சந்தோஷம் தம்பி, தங்கச்சி, மனைவி, மக்கள், சொந்தம் வந்தோம்னு உறவுகளால கிடைக்கிறதுனாலதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாகுது. சின்ன சின்ன காரணங்களுக்காக மனசுல ஏற்படுற காயங்கள் தான் பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. அறியாத பருவம், புரியாத பிள்ளைகள், இதை நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. கஷ்டப்பட்டு கட்டின பெரிய கட்டிடத்து மேல முளைச்ச சின்ன சின்ன விதைகள் கட்டடத்தையும் சேதப்படுத்திடுது. அப்படி ஒரு சேதம் சின்ன பிள்ளைகளால என் குடும்பத்துக்கு வந்துடாம நீங்க தான் பார்த்துக்கணும். மூர்த்தி, நான் ஜேபி பேசுறேன்பா.
சொல்லுங்க சார். சாரிப்பா, உன் மச்சான் ஃபேமிலி பத்தி நீ கேட்டப்போ அவங்க பிக்னிக் போயிருக்கிறதா நான் சொன்னல, அது தப்புப்பா. என்ன சார் இப்ப எப்படி சொல்றீங்க? அவங்க பிக்னிக் போறதா சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்பா. என்ன காரணத்துக்காகவோ அவங்க ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க. உன் மச்சானுக்கு ஃபோன் பண்ண பிக்னிக் போலன்னு அவரே சொன்னாரு. ஆமா, நீ அங்க போறியா? அவங்க வீட்டுக்கு போறதுக்காக நான் கேட்கல. அப்படி போறதுக்கு நான் ஒண்ணு ரோஷம் கெட்டவனும் இல்ல. அவங்க பிக்னிக் போகல, அப்படித்தானே? மச்சானே பேசினாருன்னு சொன்னல. ஓகே. என்னது, ஏன் இந்த லாரி இப்படி விளையாடுறாரு? முதல்ல அவங்க பிக்னிக் போயிட்டாங்கன்னு போன்ல சொன்னாரு. இப்ப அவரே போன் பண்ணி பிக்னிக் போகலங்கிறாரு. பாத்தீங்களா, நீங்க தான் அனாவசியமா நம்ம பொண்ணு சந்தேகப்பட்டீங்க. அவங்க எல்லாம் பிக்னிக் போகாதப்போ நம்ம பொண்ணு அவங்க கூட எப்படிங்க போயிருக்க முடியும்? உங்க அசிஸ்டன்ட் சோம எப்படி பார்த்திருக்க முடியும்? யாரையோ பார்த்துட்டு அது நம்ம பொண்ணுன்னு அந்த ஆள் சொல்லியிருக்கான். நீங்க அதை நம்பிட்டு நம்ம பொண்ணை தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? எனக்கு அதான் குழப்பமா இருக்கு. இப்ப அவ எங்க போயிருக்கா? பாண்டிச்சேரிக்கு தாங்க. காலேஜ் டூர் போறேன்னு சொன்னால. பாண்டிச்சேரி இருந்து அவ எப்போ வருவா? இன்னைக்கு சாயந்தரமே வந்து. பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும்